வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ அப்டேட் யூடியூப் சேனல். வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா 10th 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் ஆன்லைனில் நடத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த அகாடமிக் இயரில் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக நடத்தி ஆகணும்னு கட்டாய சூழ்நிலை. ஸோ 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 12th படித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் காலேஜ் ஜாயின் பண்ணுவாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் நல்ல மார்க் 12th எடுத்திருந்தா நீங்கள் கேட்குற டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. பட் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் போடுவாங்க. அந்த கவுன்சிலிங்க்கு அவங்க 12th எடுக்கிற மார்க்ஸோட கட் ஆஃப் மார்க்ஸ் வச்சு தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே நீட் எக்ஸாம் எழுதி ஆகணும். ஸோ இதுக்கும் நீங்கள் 12th எடுக்கிற மார்க்ஸோட கட் ஆஃப் மார்க்ஸை வச்சு தான் நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸில் எடுக்கிற மார்க்ஸை வச்சு கால்குலேட் பண்ணுற கட் ஆஃப் மார்க்ஸ்ன்றது ரொம்பவே முக்கியம். ஸோ 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் இதுக்கு முன்னாடி எழுதுன உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்க எவ்வளோ நேர்மையாக எவ்வளோ செக்யூராக எக்ஸாமினேஷன்ஸை கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு. 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் நடக்கக்கூடிய சென்டர்ஸ், எக்ஸாம் ஹாலில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ், எக்ஸாம்லாம் முடிஞ்ச அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போகிறது, பேப்பரை கரெக்ஷன் பண்ணுறது, ரிசல்ட் வர வரைக்குமே இந்த ப்ராசஸ்லாம் ரொம்பவே செக்யூராக நடக்கும். ஏன்னா 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு எக்ஸாம். ஸோ இவ்வளோ நேர்மையாக இவ்வளோ செக்யூராக நடத்தக்கூடிய 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸை ஆன்லைனில் வச்சா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்து எழுதிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதில் யார் நல்லா படித்து எழுதியிருக்காங்க, யார் படிக்காமல் எழுதியிருக்காங்க, லோ மார்க், ஹை மார்க், கட் ஆஃப், அடுத்து கவுன்சிலிங் போடுறதுன்னு எல்லாத்துலேயும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான் வரும். எல்லாருமே கண்டிப்பாக ஹை மார்க் தான் எடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுறதுக்கு லேப்டாப் வேணும். 12th படிக்கிறவங்கள்ட்ட மோஸ்ட்லி லேப்டாப் இருந்தாலும் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, எலக்ட்ரிசிட்டிலாம் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுகிற 3 ஹவர்ஸுக்கும் ஸ்டேபிளாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்க போனால் 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக ஆன்லைனில் நடத்தப்படுறதுக்கான சான்சஸ் இல்லை. அண்ட் 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சேம், லேப்டாப் வேணும். லேப்டாப் இருந்தாலும் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அண்ட் எலக்ட்ரிசிட்டி நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதி முடிக்கிற வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்கணும். அண்ட் 10th முடிச்சுட்டு எல்லாருமே 11th போவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி 11th போகிறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்படுற ஸ்கூலில் 11th ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நல்ல மார்க் எடுத்திருந்தா நீங்கள் மெரிட்டில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். லோ மார்க் எடுத்தால் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூலில் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ஒரு சில பேர் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ ஜாயின் பண்ணுவாங்க. டிப்ளமோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th லோ மார்க் எடுத்திருந்தா அதுக்கேற்ற மாதிரி காலேஜாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். நல்ல மார்க் எடுத்தவங்க மோஸ்ட்லி டிப்ளமோ ஜாயின் பண்ணுறதுக்கு கவுன்சிலிங் போடுவாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங்க்கு ஒரு ஆவரேஜ் மார்க் வச்சிருப்பாங்க. அதை நீங்கள் 10th எடுத்திருந்தா தான் டிப்ளமோ ஜாயின் பண்ணுறதுக்கு கவுன்சிலிங்கே அப்ளை பண்ண முடியும். ஸோ சேம் 12th எவ்வளோ செக்யூராக பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸை கண்டக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸும் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸை ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. 10th அண்ட் 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக ஆன்லைனில் நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஆஃப்லைனில் தான் கண்டிப்பாக நடக்கும். ஆஸ் யூஸ்வல் நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போய் ரிட்டன் ஃபார்மெட்டில் தான் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸை எழுதுகிற மாதிரி இருக்கும். சேஃப்டி மெஷர் கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் 11th படித்து முடிச்சுட்டு எல்லாருமே கண்டிப்பாக 12th தான் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸை ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு அப்டேட் ஆல்ரெடி வந்தது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மேபி 11th ஸ்டாண்டர்டுக்கு வேணா பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸை ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் ஸ்கூல் ரீஓப்பனிங் பற்றி எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட் வந்தாலும் அதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸ்கூல் ரீஓப்பனிங் பற்றி, பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி ரீசெண்ட் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.